இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நாம் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம். வாங்க. மணி இப்போ கரெக்டாக 10:30 ஆகிறதுக்கு 1 நிமிஷம் இருக்குது. வேலை அதிதீவிரமாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 1 மணிக்கு வேலை முடிஞ்சு போய் நம்மளோட இன்னைக்கு வீடியோவுக்கு உண்டான இன்னைக்கு நாளுக்கு உண்டான வீடியோவை வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ணணும். தம்ப்நெயில்லாம் எடிட் பண்ணி ஓகே. அப்புறம் இன்னைக்கு நைட்டு வேலை முடிஞ்சு வந்து நம்மளோட துணியெல்லாம் துவைக்கணும். எல்லா துணியும் துவைச்சி தான் இருக்குது. இப்போ இந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஒரு யூனிஃபார்மு இன்னொரு யூனிஃபார்மு இன்னொரு செட்டு இதே மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு துவைக்கணும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, எல்லாத்தையும் பேக் பண்ணணும். பேக் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு 1 மணிக்கு வேலை முடிஞ்சோடனே டக்குன்னு பேக் எடுத்துகிட்டு பூச்சவங்க போட வேண்டியதான். பூச்சவங்க கடைக்கு போயிட்டு அந்த கடையிலேருந்து நம்ம ஃப்ளைட் ஏற போகிறோம். எல்லோரும் என் மனசில் விஷத்தை விதைக்கிறாங்க. கடைசி நாளும் நீ வேலை பார்க்குற, ஏன் அப்படி வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே ஒருத்தர் 21ஆந்தேதி ஊருக்கு போயிட்டான்ல, இப்போ நானும் ஊருக்கு போகிறதுனால 2 பேர் வேலை செய்யக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னா கஷ்டமாக இருக்கும்ல மற்றவங்களுக்கு. அதனால் பார்க்க சொல்கிறாங்க. காலையில் 6 ஷிஃப்ட்டு நாளைக்கு அப்படிங்கிறேன். அப்போ ஏன் இன்றைக்கி ஷேக் முகமது லீவ் கொடுத்தாங்க, நேற்று ஏன் ஷேக் முகமதுக்கு லீவ் கொடுத்தாங்க, வேறொரு சப்ளையர் 2 நாள் நேற்றுக்கு இன்றைக்கி லீவு, அவனுக்கு ஏன் அப்போ லீவு கொடுத்தாங்க, அப்போ அவன் இல்லைன்னா வந்துட்டு இங்கே வேலை கஷ்டமாக இருக்காதா அப்படிங்கிறாங்க. அப்புறம் இதை சொல்கிறவன் ஒரு ரொட்டி மாஸ்டரு, இவன் காலைல ரொட்டி போடக்கூடியவன், அவன் முந்தானத்துக்கு முந்தின நாள் லீவ். அவன் நான் தான் காலைல ரொட்டி போட்டேன். அது சொல்கிறதுக்கு நான் யோக்கியதை அவனுக்கு இருக்கா? என் மனசில் கெட்டதை விதைக்கணும் அப்படிங்கிறது அவனோட நோக்கம். சரி ஓகே, 2 வருஷமாக பார்த்தாச்சுங்க இவங்களை பற்றி. நாளைக்கு ஃப்ளைட்டு. இந்த பில்டிங்கெல்லாம் விளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை தான். இதில் எப்படி எங்கள் ரூம் எப்படி இருக்குது, ரூம் விளாகு எல்லாம் பண்ணணும்னு ஆசை தான். பண்ண முடியல. ஸ்விம்மிங் பூலு எல்லாம் 9ஆம் ஃப்ளோரில் இருக்குது. எல்லாம் காட்டணும்னு ஆசை தான், காட்ட முடியல. பார்த்துக்கலாம். இப்போ போய் வேலை பார்ப்போம். நண்பர்களே, தம்பி நானும் வேலை முடிஞ்சு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். 2 பேர் சாப்பாடு நாசி 2 பேர் சாப்பாடு கட்டிட்டு போகிறோம். சாப்பாடு வாங்கிக்கடான்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஏதோ மலாய் பாஷையில் கொஞ்சம் பேசிக்குவோம், அவ்வளோதான். ஓகே, நாங்கள் 2 பேர் இப்போ ரூமுக்கு போகிறோம். இப்போ ரெஸ்ட்டுக்கு போயிட்டு திரும்ப 7 மணிக்கு வருவோம். இவன் 14வது ஃப்ளோர் போகணும், நான் 24வது ஃப்ளோர் போகணும். இவன்ட்டு கார்டு இல்லை, என் கூட வந்தால் தான் இவன் ரூமுக்கு போக முடியும். சரி ஓகே. இவன் ரூமில் ஒன்றா உட்காந்தா இன்றைக்கி சாப்பிட போகிறேன். இவன் தான் வா, யார் ரூமுக்கு வா, நம்ம சாப்பிடுவோம். இவன் குழம்பு சமைச்சிருக்கிறானா, சாப்பிட போகிறான் இவன் ரூமில். இவன் சமைச்சிருக்கிறான். இவனுக்கு பொண்டாட்டி இருக்குது, குழந்தை இருக்குது, இவனுக்கு சமைச்சிருக்கிறான் குழம்பு. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. சின்ன பையன் மாதிரி இருக்கான். ஆனால் சரி ஓகே, போய் ரெஸ்ட் எடுப்போம். நாளைக்கு இந்த வியூவை காட்டுறதுக்கும் பார்க்குறதுக்கும் நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். நாளைக்கு மதியத்தோட பூச்சவங்க போயிடுவேன். வேலை முடிச்சு வந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் வேலை. பூச்சவங்க போயிடுவேன். பூச்சவங்கலேருந்து ஏர்போர்ட் போயிடுவேன். நைட்டு ஏர்போர்ட்லேருந்து இந்தியா போயிடுவேன், திருச்சி. நாளைக்கு நாள் வழக்கமான நாளாக இருக்க போகிறதில்ல. வழக்கம் போல் ஆரம்பிக்கும், வழக்கம் போல் முடியாது. ஓகே, வேலைக்கு நேராச்சு. இந்த நாளுக்கு உண்டான 2ஆம் பகுதி நைட்டு 7 மணிக்கு வேலைக்கு போகிறேன். வேலை ஆரம்பிச்சிருச்சு. வேலை பிஸியாக போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. மஞ்சள், நீலம், வெள்ளை, திரும்ப நீலம், திரும்ப வெள்ளை, திரும்ப நீலம். வேலை போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் கசகசங்கிறாங்க. ஒரு நாளைக்கு போறியா, நாளைக்கு போறியா, நாளைக்கு போறியா. நாளைக்கு இந்நேரம் நான் வானத்தில் பறந்துக்கிட்டு இருப்பேன். ஓகே,
இந்த இடத்த நாளைக்கு நான் உங்களுக்கு காட்ட முடியாது. நாளைக்கு நான் எப்போ உட்கார இந்த சேரில் வந்து உட்கார மாட்டேன். வானத்தில் சில ஏரோப்ளேன்ஸ் அப்பப்போ போகுது. நாளைக்கு போய் நானும் ஒரு ஏரோப்ளேனில் போய்கிட்டு இருப்பேன். பாருங்களேன், டெய்லியும் உட்காந்து பார்ப்பேன் ஏரோப்ளேன்ஸ் போகிறத வர்றத. அங்கே தான் இருக்குது கடை. 1000 டைம் காமிச்சிட்டேன். ஓகே, ஐ மிஸ் மலேசியா. நண்பர்களே, மலேசியாவில் இவங்க கூடலாம் வேலை செஞ்ச வேலை முடிஞ்சிச்சு. தம்பி கூட நாளைக்கு காலை வேலை மட்டும் செய்வேன், நைட்டு வேலை செய்ய மாட்டேன். இந்த கடையில் இப்போ இருக்கிறவங்க பூரா மதியம் 1 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் வேலை செய்கிறவங்க. இப்போ உள்ள வேலை செஞ்சுட்ருக்கவங்க பூரா இவங்க கூட இனிமேல் நான் வந்து வேலை செய்ய போகிறது இல்லை. ஏதாவது ஏரோப்ளேன் போகுதோ இல்லையோ, நாளைக்கு இந்நேரம் நான் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருப்பேன். இப்போ மணி கரெக்டாக 12 மணிக்கு வேலை முடிஞ்சிச்சு. பேச வச்சுத்தரங்க சாயா, அத்தாசடா அத்தாசடா. நாளைக்கு இந்நேரம் நான் மேலே பறந்துக்கிட்டு இருப்பேன். ஓகே நண்பர்களே, எப்படி இருக்கு? அவங்க இப்போ தான் கடையில் சாப்பிட்டு போகிறாங்க. இதான் நைட் வியூவு. நாளைக்கு காட்டுவேன் என்னன்னு தெரியாது. நாளைக்கு காட்ட மாட்டேன். நாளைக்கு இங்கே நான் இருக்க மாட்டேன். நாளைக்கு நான் மதியம் 1 மணியோட வேலை முடிஞ்சு அந்த பூச்சவங்களை இருக்குல்ல, இன்னொரு ரெஸ்டாரண்ட், அங்கே போயிடுவேன். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்கங்களுக்கு அடிமையிடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, நான் இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக கடந்து முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய். ரொம்ப நன்றி. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.